வணக்கம். இந்த விமர்சனத்தை இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சிலர் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான ஒரு சின்ன சஜஷன் அவங்க மூலமாக இந்த சஜஷன் ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. அதுதான் இப்போது ஒரு வழக்கம். ஆனால் அது படத்தோடைய ரிலீஸுக்கு முன்னாடி செட்டிலாக இருக்கணும். இல்லைனா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் நல்லா இருந்தும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னும் போது மக்களுடைய அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். சரி, முன்கூட்டியே தான் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும், அதுவும் படம் பார்க்காத இன்ஃப்ளூயன்சஸை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அது ஒரு நேச்சுரலான டோனில் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா முக்கால்வாசி ஆட்களுக்கு எப்படி ஸ்டேட்டஸ் போடுறது, என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியல. அதுவும் எல்லாரும் ஒரே மாதிரி காப்பி பேஸ்ட்லாம் பண்ண வேணாம். இந்த ஆஸ்கர் நேஷனல் அவார்டு அப்படின்னா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்க. 10 out of 5 stars அப்படின்ற மாதிரிலாம் ஓவர் த டாப்பில் ரேட்டிங் போடுறாங்க. டூ மச்சாக போயிட்டுருக்கு. இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் செட் பண்ணுற அந்த எதிர்பார்ப்போட தான் முதல் நாள் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு போகிறாங்க. படம் மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா படத்தை எடுத்தவங்க மேலேயும் கோவம் வரும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு உலக உருட்டுற இந்த சோஷியல் மீடியா பேஜஸ் மேலேயும் கோவம் வரும். ஆனால் ஆல்ரெடி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி அதில் எக்ஸ்போஸ் ஆன ஆட்களை இன்னும் தொடர்ந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம மக்கள்கிட்ட இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு எப்பயுமே புரிஞ்சதே கிடையாது. திரும்ப ஏமாத்தின ஆளுங்களுக்கு திரும்ப ஓட்டே போடுறோம், ஃபாலோ பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்களோ. வாங்குற காசுக்கு மேலே கூறாடா கொய்யா போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா. ஹாப்பி ராஜ், ஜிவி பிரகாஷ் அவருடைய அப்பா ஜார்ஜ் மரியன். ஜார்ஜ் ஒரு ஸ்கூல் டீச்சர். அவரை குதிரை முட்டை அப்படின்னு பாடி ஷேமிங் பண்ணுறாங்க எல்லாருமே. அப்படி சொன்னதாக ஊரில் எல்லாருக்குமே தெரியும். ஜிவி பிரகாஷை சின்ன குதிரை முட்டை அப்படின்னு சின்ன வயசுலேருந்து எல்லாரும் கலாய்க்கிறாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணுறாரு ஜிவி. ஆனால் அந்த பொண்ணு குதிரை முட்டையோட மருமகளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம குடும்பத்தை பற்றி, அப்பாவை பற்றி, இந்த நிக்நேமை பற்றிலாம் தெரியாத ஒரு பொண்ணை லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு வேலைக்கு போகிறாரு ஜிவி. அங்கே அவருடைய ஆஃபீஸில் ஸ்ரீகௌரி பிரியாவை லவ் பண்ணுறாரு. அவங்க பயங்கர வசதியான, பாஷான, டோட்டலாக வேற ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிற ஃபேமிலி. உங்கள் அப்பா அம்மாவை வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச சொல்லு அப்படின்னு கௌரி சொல்கிறாங்க. இங்கே ஆரம்பிக்குது ஜிவியோட பிரச்சனை. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறதா இந்த ஹாப்பி ராஜ். ஓவர் த டாப் ஸ்டைலில் காமெடி, சென்டிமெண்ட் ரெண்டுத்தையும் கலந்து கட்டி ஒரு படத்தை கொடுக்க நினச்சிருக்காரு இயக்குனர். அவருடைய குருநாதர் பிரதீப் ரங்கநாதன் ஸ்டைலில் ஹெவியாக இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. அதை விட முக்கியமாக டிராகன் படத்துலேருந்தும் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. ரிசல்ட் எல்லாம் கலந்து கட்டின ஒரு மேலோட்டமான மிஷ்மேஷாக இருக்குது. இன்னொரு முக்கியமான இன்ஸ்பிரேஷனும் இருக்குதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன். அதை கடைசியில் நான் சொல்கிறேன். ஜிவி பிரகாஷோடைய கனவில் அவர் அப்பா கெட்டப் மாற்றி வர்றது, லவ் டுடே மாதிரியே ஃபேஸ்புக்கில் அந்த ஹாப்பி ராஜ் பேஜை ஹீரோயின் பார்க்குற அந்த சீன், ஜிவி எங்கே போனாலும் பார்க்குற அந்த வட இந்திய நண்பர்கள் 2 பேர், அப்பாஸ் கேரக்டரை ஒட்டி வர சில பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ், இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சஸில் காமெடி ஒர்க் ஆகலை. பட் சின்ன காமிக்கல் ஐடியாஸ் சிலது நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கதைக்கு பெருசாக ஆட் பண்ணலனாலுமே கூட, பெங்களூரு டேஸ் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலுமே கூட, கீதா கைலாசம் கேரக்டர் பெங்களூர் வர அந்த மாண்டேஜ் ஃபன்னியாக இருந்துச்சு. ஜார்ஜ் மரியன் கேரக்டர்னு ஒரு மாஸ் சீன் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த சீனும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த ஒரு கேரக்டரை ஒரு க்ரூஷியல் மூமெண்ட்டில் திரும்ப கொண்டு வந்த ஒரு ஐடியா, ஹீரோயின் தங்கச்சி கேரக்டரை வச்சு யோசிக்கப்பட்ட ஒரு சின்ன எமோஷனல் மூமெண்ட், மன்னிப்பு கேட்கறத பற்றி ஜார்ஜ் மரியன் பேசுகிற மூமெண்ட், இதெல்லாம் ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃபை காப்பாற்றுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹியூமரை தான் பெருசாக நம்பியிருக்காங்க. அதுதான் படத்தை ட்ரைவ் பண்ணியிருக்கணும். ஆனால் சில்லியான காமெடியாக ட்ரீட் பண்ணணுமா, இல்லை ஹீரோவோடைய சீரியஸ்னஸை அண்டர்லைன் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற குழப்பத்தில் காமெடியும் ஒர்க் ஆகலை, அந்த சீரியஸ்னஸும் பெருசாக ஒர்க் ஆகலை. ஹீரோவும் ஹீரோயினும் ஏன் லவ் பண்ணுறாங்கன்னே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்குன்னு ஒரு சாலிடான சீன், மொமெண்ட் எதுவுமே இல்லை. இந்த ஹாப்பி ராஜோடைய ஆதாரமான பிரச்சனை, நிறைய ஐடியாஸ் இருக்குது, ஆனால் எதுவுமே ஒழுங்காக ஃப்ளெஷ் அவுட் பண்ணப்படலை. ஒரு ப்ராப்பரான சீனாக, கான்வர்சேஷனாக இந்த ஐடியாஸ் சரியாக ஆர்டிகுலேட் ஆகலை. உதாரணத்துக்கு இந்த ஹீரோயின் தங்கச்சி கேரக்டரை வச்சு ஒரு சின்ன எமோஷனல் மூமெண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை சீனாக சரியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சீனுக்கான க்ளோஷராக செம்ம ஷார்ப்பாக அழுத்தமாக ஒரு வசனம் இருந்திருக்கணும். ஆனால் அது ரொம்ப சாதாரணமான ஒரு வசனத்தோட முடிக்கிறாங்க. அண்ட் அந்த சீனுக்கான இம்பாக்ட், இம்ப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று கதையில் இருக்கணும் இல்லையா, அதுவும் பெருசாக இல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறைய அந்த மொமெண்டரி எமோஷன்ஸை வச்சு ரசிகர்கள் கனெக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் எனக்கு அது சுத்தமாக நடக்கலை. இது படம் முழுக்கவே எனக்கு பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ரொட்டாகனிஸ்டோடைய டிசிஷன்ஸ், பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது. ஹீரோ அவர் அப்பாவை நினச்சி வெக்கப்படுற மாதிரி தான் ரொம்ப நேரம் காட்சிகள் ஓடுது. ஆனால் திடீர்னு அவர் விவசாயம் பண்ணுவார் தெரியுமா, இது அவர் கல்ச்சர் தெரியுமா அப்படின்னு பாடம் எடுக்கிறாரு. என் அப்பா அம்மா ஓகேவா பாரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோ தான் கேட்குறாரு. ஆனால் அவங்க நெகட்டிவாக பதில் சொன்ன உடனே அப்போ ஃபேஸை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. இவரே அப்படி ஜட்ஜ் பண்ணி தான் ஊரை விட்டு ஓடி வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருன்னு கதையை வச்சுக்கிட்டு காமெடிக்காக, எமோஷனை மில்க் பண்ணுறதுக்காக மட்டுமே இப்படியான காட்சிகளை வச்சிருக்க வேண்டாம். அப்பா ஸ்டேஜில் அவமானப்படுறான்னு தெரிஞ்சுமே கூட ஹீரோ சும்மாவே இருக்கிறது, எதேச்சியாக பெங்களூரில் ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை மீட் பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட், அப்பாஸுக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் திடீர்னு அப்பாஸோடைய வீட்டு ஃபங்க்ஷனில் மேடை ஏறி மைக் எடுத்து பேசுறதுன்னு கதைக்கு கன்வீனியன்ட்டாகவே எல்லாம் நடக்குது. இந்த பாவர்ட்டி பான்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்தில் வந்து சிம்பிள்டன் பான், அன்கல்ச்சர்டு வில்லேஜஸ் பிஹேவியர் பான், இந்த கோட் சூட் பாஷ் லைஃப் ஸ்டைல் பான், இப்படி பலவிதமான ரொமான்டிசைசேஷன்,
மேனுப்புலேஷன்லாம் இருக்குது. அதுவும் ஒரு சீனில் எங்கள் அப்பா அம்மாலாம் ஃப்ளைட்டில் போகக்கூடாதா சார் அப்படின்னு ஹீரோ கேட்பாரு பாருங்க. எனக்கு புரியவே இல்லை, சுத்தமாக ரெலவெண்ட்டாகவே இல்லை. அவங்க அப்பாவே நாங்கள் ஃப்ளைட்டில் தான் பெங்களூர் வந்தோம் தெரியுமா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி சீனில். இந்த ஸ்டேட்டஸை ஃப்ளெக்ஸ் பண்ணுற சீன்லாம் இருக்குது படத்தில். இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு டயலாக். இன்னொரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னா இந்த வடக்கன் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குல்ல, ஆல்ரெடி அதுலேருந்து ஒரு ஜோக்கை எடுத்து இந்த படத்தில் வச்சு ரன்னிங் ஆக் மாதிரி படம் முழுக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதை விடுங்க. பட் அதே வீடியோவில் சுதாகர் பாத்ரூம் உள்ள போக முடியாமல் கஷ்டப்படுவார். அந்த ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு இந்த படத்துடைய ஆதாரமான இன்னொரு முக்கியமான கனெக்டையும் இயக்குனர் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஆர்கானிக்காக உட்காரல. ஆக்சுவலாக இந்த ஒரு ரிவீலில் இந்த படத்துடைய கோர் கதையில் ஒரு எமோஷன், ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் கிளைமேக்ஸ் ரிவீல் உட்பட எதையுமே ஒழுங்காக ஃபோர் ஷேடோ பண்ணாமல், பில்ட் பண்ணாமல், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காக மெஜாரிட்டியான படத்தையே தியாகம் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷை ஏற்ற ஒரு கேரக்டர் அவர் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏ அப்படின்னு கத்துற அந்த ஒரு விஷயம் முதல் 2-3 வாட்டி காமெடியாக இருந்துச்சு. ஆனால் அதை ஓவர் டூ பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸ்ரீகௌரி பிரியா லுக்லையும் பர்ஃபார்மன்ஸ்லையும் பிச் பர்ஃபெக்டாக இருக்காங்க. அவங்க கேரக்டர் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக எழுதப்பட்டிருக்கலாம். ப்ரொட்டாகனிஸ்ட்டை விட மீட்டியான ஒரு ரோலில் ஜார்ஜ் மரியன், அவருடைய வழக்கமான நடிப்பு தான். பட் அந்த கேரக்டருக்கான ஒரு முக்கியத்துவம், சாலிடான ஒரு 3-4 சீன்ஸ், டயலாக்ஸ் அப்படிலாம் இருக்கிறதுனால இவரே படத்துடைய ஹீரோவாக பலருக்கு தெரியலாம். பர்சனலி எனக்கு இவரை காஸ்ட் பண்ணாமல் வேற ஒருத்தரை காஸ்ட் பண்ணியிருந்தா டிராகன் ஹேங் ஓவர் பெருசாக தெரிஞ்சிருக்காது. கீதா கைலாசம் சின்ன ரோலில் ஃபன் பண்ணியிருக்காங்க. அப்பாஸ் நான் நினச்சதை விட நல்லாவே நடிச்சிருந்தாரு. நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் கூட. மதுரை முத்து, பிரார்த்தனாநாதன் உள்ளிட்ட நடிகர்களும் இந்த படத்தில் இருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரனுடைய பாடல்களும் பின்னணி இசையும் இந்த படத்துக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கு. பெப்பி நம்பர்ஸும் சரி, எஸ்பி சரண் பாடின அந்த மெலடியும் சரி நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த ஹாப்பி ராஜ் ஒரு சுமாரான ராம் காம் ஃபேமிலி ட்ராமா. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. படம் பார்த்தவங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பேரண்டல் கைடன்ஸோட சின்ன பசங்க கூட படத்தை பார்க்கலாம்.